வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் வழக்கறிஞர் KS விவேகானந்தம் பேசுகிறேன். நான் கடந்த 15-20 ஆண்டுகளாகவே பொதுநல நோக்கோடு செயல்பட்டு வருவது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நான் உயர் நீதிமன்றங்களிலும் கீழமை நீதிமன்றங்களிலும் வழக்கறிஞராக பணியாற்றிட்டு இருக்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ லீகல் அவேர்னஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு லஞ்சம் ஊழல் சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்தில் ஒரு குழுவை உருவாக்கியிருக்காங்க. அந்த குழுவிலையும் நான் சட்ட ஆலோசகராக இருந்து செயல்பட்டுக்கிட்டு வரேன். இந்த சூழலில் இப்போ சமீபத்தில் தமிழகத்தில் பல இடங்களில் அனுமதி இல்லாமல் சட்டவிரோதமாக ஃப்ளக்ஸ் பேனர்கள், போர்டுகள், விளம்பர போர்டுகள் இதெல்லாம் வச்சுட்டு அதனால் பொதுமக்களுக்கு விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் போன்ற சம்பவங்களும் நடந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் பல உத்தரவுகள் போடப்பட்டிருக்கு. அரசாங்கமும் சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ண சொல்லி சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கும் வருவாய்த்துறையினருக்கும் உள்ளாட்சி நிர்வாகங்களுக்கும் அறிக்கைகள் அனுப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணங்களாலேயும் அரசியல் செல்வாக்கினாலேயும் இதையெல்லாம் சரியாக பின்பற்றாமல் தொடர்ந்து ஃப்ளக்ஸ் பேனர்கள் பொது இடங்களில் சட்டத்தை மதிக்காமல் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது சம்பந்தமாக இப்போ சமீபத்தில் இந்த லீகல் அவேர்னஸ் கமிட்டி சார்பாக நாமக்கல் மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் நாமக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள்ட்டையும் நாமக்கல் மாவட்டம் வேலூர் காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்கள்ட்டையும் ஒரு புகார் மனு இப்போ கொடுத்துருக்காங்க. அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த சட்டவிரோதமான டிஜிட்டல் பேனர்ஸ், பிளே கார்ட்ஸ், விளம்பர பதாதைகள் இதையெல்லாம் அப்புறப்படுத்தணும். இப்போ வச்சிருக்கக்கூடிய சட்டவிரோதமாக வச்சுருக்கக்கூடிய அனுமதி பெறாமல் வச்சுருக்கக்கூடிய பேனர்களுடைய உரிமையாளர்கள் மேலே முறைப்படி சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களில் வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்கணும்னா இனி வருங்காலங்களில், ஏன்னா இப்போ தைப்பூச தேர் திருவிழா வேறு நடக்குது. இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்கு அவங்கள விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக ஒரு பெரிய பெரிய பேனர்கள், அளவே இருக்காது, பெரிய பெரிய பேனர்களை வச்சுட்டு அதன் மூலமாக பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறை ஏற்படுத்துறது இவங்களுடைய வாடிக்கையாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரிலாம் எதுவும் நடக்காத அளவுக்கு தடை பண்ணணும், முறைப்படி இதை நடைமுறைக்கு கொண்டு வரணுன்றதுக்காக அந்த மனுவில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமாக கடந்த 30/11/2017 மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கார்த்திக் வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அந்த வழக்கில் தெளிவாக ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டைரக்ஷன் அடிப்படை அல்லாத மற்ற இடங்களில் ஃப்ளக்ஸ் பேனர்ஸு வைக்க முடியாது. அப்படி வச்சா சட்டப்படி அது குற்றமும் கூட. அந்த அடிப்படையில் சம்பந்தப்பட்ட காவல்துறையினருக்கு கிராம ஊராட்சிகளாக இருந்தால் கிராம ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒரு புகார் மனு கொடுக்கணும். விஏஓ, சம்மந்தப்பட்ட விஏஓ மூலமாக உள்ளூரில் ஒரு முக்கிய பிரமுகர்களை வச்சுட்டு அந்த ஃப்ளக்ஸ் பேனரை எல்லாம் அப்புறப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளை உடனுக்குடனே எடுக்கணும். அந்த ஃப்ளக்ஸ் பேனர் வச்சவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காவல்துறையில் புகார் கொடுத்து அதன் மூலமாக வழக்கு பதியணும். ஒருவேளை இதையெல்லாம் தாண்டி மீண்டும் அராஜகமாக பேனர் வைக்கப்பட்டால் அந்த பேனரால் ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கு அந்த சம்பந்தப்பட்ட நிர்வாகமும் காரணமாகும் அப்படின்ற ஒரு நிலையில் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அனைவருமே இது போன்ற சட்டவிரோதமாக வைத்திருக்கக்கூடிய பேனர்களை பற்றி எங்களுக்கும் தகவல் கொடுங்க. அந்த லீகல் அவேர்னஸ் கமிட்டியினுடைய தொலைபேசி எண் சொல்கிறேன், 9488442227 94 88 44 22 27 இந்த எண்ணில் தொடர்பு வச்சு கொண்டீங்கன்னா லீகல் அவேர்னஸ் கமிட்டி சார்பாகவே அந்த சம்பவ இடத்திற்கு அந்த ஜிபிஎஸ் கேமரா மூலமாக
அந்த ஃப்ளெக்ஸ் பேனரை ஃபோட்டோ எடுத்து சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பி வைப்பாங்க. நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் அவங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசண்டாக ஒரு 13 இடங்களில் அந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் பேனர் இருக்கிறத அவங்க ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இதையெல்லாம் சென்னை உயர்நீதிமன்றத்தை கொண்டு போகிறதுக்காக அதுக்குண்டான ஏற்பாடுகளை நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பொதுமக்களாகிய நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். பொதுநல நோக்கோடு நாம் இணைந்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.